சீனாவின் இரும்பு திரைக்குள் ஒரு இராணுவ புரட்சி முயற்சியா? அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு விழுந்த பலத்த அடி. உலகின் கம்யூனிச இரும்பு கோட்டை என்று அழைக்கப்படும் சீனாவில் கடந்த சில நாட்களாக அரங்கேறி வரும் நிகழ்வுகள் சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக அதிபர் ஜி ஜின்பிங்கின் நிழலாகவும் வலதுகரமாகவும் கருதப்பட்ட ஜெனரல் ஜாங் யூக்சியா திடீரென பதவியிலிருந்து நீக்கப்பட்டது பல்வேறு மரணங்களுக்கு வித்திட்டுள்ளது. இப்போது அதாவது அமெரிக்காவின் புலனாய்வு இதழ்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவலின்படி இந்த விவகாரத்தில் 2 முக்கியமான காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது சீனாவின் மிக இரகசியமான அணு ஆயுத திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப தகவல்களை ஜெனரல் ஜாங் அமெரிக்கா உளவு அமைப்புகளுக்கு பெரும் பணத்திற்காக விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. 2வது, பெய்ஜிங்கில் ஜி ஜின்பிங் தங்கியிருந்த ஹோட்டல் ஒன்றில் திடீரென துப்பாக்கி சூடு நடந்ததாகவும் அது அவரை பதவியிலிருந்து இறக்கி இராணுவ ஆட்சியை நிறுவ ஜாங் நடத்திய சதி என்றும் தகவல் கசிக்கின்றன. அதில் வேடிக்கை என்னவென்றால் ஜி ஜின்பிங்கும் அந்த 75 வயதான ஜாங் யூக்சியாவும் பள்ளி பருவத்திலிருந்தே நெருங்கிய நண்பர்களாம். இப்போ கூடிய அதிபரும் இந்த யூக்சியாவும் இவ்வளவு நெருக்கமான ஒருவரை துரோகம் இழைத்திருப்பது தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் நிலவும் அதிகார போட்டியை பிரதிபலிக்கிறது. அதாவது தைவான் விவகாரத்தில் ஜி ஜின்பிங்கிற்கும் அதிரடி திட்டங்களில் ஜாங்கிற்கு உடன்பாடு இல்லை என்பதும் இந்த விரிசலுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. சீனாவில் ஒரு உயர் அதிகாரி மீது விசாரணை தொடங்கப்பட்டால் அவர்கள் திடீரென பொதுவெளியிலிருந்து மறைந்து விடுவது வழக்கம். ஜாங் யூக்சியா மட்டுமின்றி மற்றொரு முக்கிய அதிகாரியான லியூ ஜென்லியும் தற்போது விசாரணையில் இருப்பதாக தெரிகிறது. இவர்கள் சிறையில் இருக்கிறார்களா அல்லது வீட்டுக் காவலில் இருக்கிறார்களா என்பது கூட அந்த நாட்டின் இரகசிய காப்பகங்களுக்குள் முடங்கி கிடக்கிறது. டிராகன் நாட்டில் தொடரும் கலவரங்கள். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சோங் ஜா இயான் கூறுவது போல இந்த வதந்திகளும் அதிகார மாற்றங்களுக்கும் 2 உண்மைகளை உறக்கச் சொல்கின்றன. ஒன்று, ஜி ஜின்பிங் தன் பிடியை தளர்த்தாமல் எதிர்ப்பாளர்களை வேறறுக்க நினைக்கிறார். 2, சீனாவை பற்றி உண்மையான தகவல்களை உலகிற்கு வராமல் தடுக்க அந்த நாடு போட்டுள்ள தகவல் தடை மிகவும் வலிமையானது. அதாவது எது எப்படியாங்க, பக்கத்து நாடான சீனாவில் நடக்கும் இந்த இராணுவ மாற்றங்கள் ஆசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பு சூழலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.